தான் கல்யாணம் பண்ண சொன்ன பிள்ளைய தான் பையன் கல்யாணம் பண்ணலங்கிறதுக்காக எத்தனையோ வருஷம் பேசாம இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க. புரியுதா? இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்கா இருக்கும், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கா இருக்கும். எங்க அம்மா உங்க அம்மா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அதனால மூத்த வரைக்கும் உங்க அம்மாட்ட பேச மாட்டேன். ஒய்ஃபுடைய சபதம். அதே சபதம் மாமியார்ட்ட. ஒய்ஃபே என்னை பார்த்து இப்படி பேசிட்டா, அதனால நான் மூத்த வரைக்கும் இப்படி பேச மாட்டேன். இப்படி எடுத்துக்கிட்டேன்னு வச்சீங்கன்னா இந்த சமூகத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்லயும் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை 1000 லட்சம் இருக்கு. எல்லா வீட்லயும் இருக்கும், எங்க வீட்லயும் இருக்கும், உங்க வீட்லயும் இருக்கும். இப்போ இதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ என்ன முடிவு? இப்போ அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் நாங்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் என்றால், எங்களுடைய பாவங்களை நாங்கள் தொழுகையை விட்டதை, நாங்கள் தவறான காட்சிகளை பார்த்ததை, நாங்கள் தவறான செயல்பாடுகள் செய்ததை, இப்படி நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்களை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்கணும்னா நாங்கள் இவங்களை மன்னிச்சுதான் ஆகணும். மன்னிச்சுதான் ஆகணும்னா சரி மன்னிச்சிட்ட போ, இனிமே கண்ணில் முழிக்காதன்னு சொல்றது இல்லை. அந்த மன்னிப்பு அல்லாஹ் அங்க சொல்லவே இல்லை. அந்த உறவு கெட்டு விட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்தப்படுத்து. அந்த உறவு எப்படி முன்னால் இருந்ததோ அதை விட மேன்மையாக்கப்படும். இல்லை அவர் செஞ்ச பாவம் பெரிய கோடிங்க, என் கோடியை கை வச்சிட்டாருங்க அவரு, அல்லது என் சொத்துல கை வச்சிட்டாருங்க அவர் செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உனக்குள்ளது இல்லை கை வைக்கிறதுக்கோ அல்லது அவர் உன்னுடைய விஷயத்தை பங்கப்படுத்துறதுக்கோ. நீ எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறியா எடுத்துக்கோ, பிரச்சனையே இல்லை, எடுத்துக்கோ. உனக்கு உன்னுடைய எக்ஸப்ஷனுங்க, இதெல்லாம் மன்னிக்க முடியாது, மன்னிச்சா அவர் வேற வழியில போயிடும். இப்படிலாம் நீங்க என்னென்ன எக்ஸப்ஷனா சொல்லிக்கோங்க. இதே எக்ஸப்ஷனை நாளைக்கு மறுமையில பார்ப்பீங்க. இந்த செயல் இருந்தால் இதே செயலோடு அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களிடத்தில் நடந்து கொள்வார். இதுதான் இஸ்லாம் இஹ்சானாக எமக்கு கற்றுக் கொடுக்கிறது.